முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் எல்லா பிரச்சனைகளும் பின்னால் தான். நாங்கள் முதலில் எடுக்க போவது கீழடி பிரச்சனை தான். கீழடியை நீ அறிவிக்காவிட்டால் நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டோம். கீழடியினுடைய அறிவிப்பை நீங்கள் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இந்த ஆட்சியை ஸ்தம்பிக்க செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, அங்கு இருக்கிற உணர்வு கொண்ட அவ்வளவு பேரையும் நாங்கள் கிளர்ந்தெழ செய்வோம். அந்த உறுதியை நான் தருகிறேன். நாடாளுமன்றத்தை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். இந்த நாட்டில் இருக்கிற மக்களிடம் சென்று செல்வதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். வெற்றி என்றும் நம் கையில் தான். அதனால் தான் நான் தொடக்கத்தில் சொன்னேன், இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்று. அறிஞர் அண்ணா சொன்ன தாரக மந்திரம். இன்றைக்கு இது மாணவர்களின் போராட்டம், நாளைக்கு இது மக்களின் போராட்டமாக மாற வேண்டும். மக்கள் ஒன்று திரள வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லோரும் நாங்கள் இருக்கிறோம் உங்களோடு என்று நமக்கு பின்னாலே வந்து நிற்க வேண்டும் என்றால் அவர்களை ஈர்க்கிற அந்த வல்லமை, அந்த வசீகர சக்தி மாணவ தலைமுறையை உங்களுக்குத்தான் உண்டு என்ற காரணத்தால் உங்களை நம்பி நாங்களும் வந்து நிற்கிறோம். காப்பாற்றுங்கள் தமிழர்களின் வரலாற்று பெருமையை, உயர்த்தி பிடியுங்கள் தமிழர்களுடைய மாண்பை. உலகத்தில் எவனுக்கும் இல்லாத அளவிற்கு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை கண்டுபிடித்திருக்கிறோம். 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழுக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறோம். தமிழ் முக்கிய இலக்கியம் இருக்கிறது. ஹரப்பாவில் ஆராய்ச்சி நடந்தது என்று சொன்னேனே, அங்கே இலக்கிய சான்றுகள் இல்லை. ஆனால் தமிழில் இருக்கிற இந்த பொருட்களுக்கான சான்றுகள் இலக்கியங்களிலே இருக்கின்றது. இந்த கிணறுகளை பற்றி பட்டினப்பாலையிலே இருக்கின்றது. நாலங்காடி அல்லங்காடி என்று 24/7 என்று சொல்லுகிற அங்காடிகள் 24 மணி நேரமும் அன்றைக்கே இயங்க இருக்கிறது என்றால் தமிழன் வாணிகத்தில் சிறந்திருக்கிறான், வேளாண்மையில் சிறந்திருக்கின்றான், வளர்ச்சியிலே சிறந்திருக்கிறான், கட்டிடக்கலையிலே சிறந்திருக்கிறான். வாழ்ந்து காட்டி இருக்கிறோம், உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறோம். நீ யார் எங்கள் வரலாற்றை மறைப்பதற்கு? மான மறவர்கள் திரண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னேன், மருது பாண்டியர் பக்கத்திலே சிலையாக நிற்கிறார். களத்திற்கு சென்று வெள்ளையனை விரட்டி அடித்து வீரம் காட்டிய அந்த சிலைக்கு பக்கத்தில் இன்றைக்கு சூளுரை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த போராட்டம் வெற்றி பெறுகிற வரை ஓய மாட்டோம்.